Hi friends, welcome to IKIAS Academy. TNPC Group 2 Group 2A, SA exam and RRB exams எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மான்ஸ்டர் பேட்ச்ல கிளாஸ் 3 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கிளாஸ் 1ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த தொடர்கால கிளர்ச்சி பார்த்துட்டோம். கிளாஸ் 2ல நிதி ஆயோக் பார்த்துட்டோம். கிளாஸ் 3ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்க போறோம், ஒரு மேக்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ பிரிஸ்கா இருங்க. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-21 சம்ஸ் பார்க்க போறோம். எல்லா சம்ஸுமே வேற வேற மாடல், உங்களுக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் A is to B 2 is to 5, B is to C 15 is to 7. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? A is to B is to C. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் A B C. AB க்கு நேரா என்ன எழுதுங்க? 2 5. ஓகேவா? BC க்கு நேரா என்ன எழுதுங்க? 15 7. இப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரு கேப், இங்க ஒரு கேப். இந்த கேப்ல நியரா என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்க. 15, இங்க என்ன இருக்கு? 5. இப்ப அப்படியே பெருக்குங்க. 2 5 என்னது? 30. 5 15 என்னப்பா? 75. 5 35 என்னப்பா? சாரி 5 7 சார் என்னப்பா? 35. ஓகேங்களா? 2 5 30, 5 5 75, 5 7 என்னது? 35. இப்போ இது எல்லாமே சுருக்க முடியுமா? ரேஷியோனாலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். 5 டேபிளால சுருக்கலாமா? அப்ப சுருக்குங்க. 6:15. ஓகேங்களா? அங்க என்ன வரும்? 7. அப்ப 6:15:7 இஸ் த ஆன்சர். சார் 6:15 ஃபர்தரா 3 டேபிள்ல சுருக்க முடியுமா சார்னா சுருக்க கூடாது. ஏன்னா இங்க சியும் அந்த மாதிரி 3 டேபிளால டிவைட் ஆனா மட்டும்தான் A:B:C சேர்த்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு மட்டும் பேர் ஆகுது, இந்த ரெண்டு மட்டும் பேர் ஆகுது அப்படின்னா டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. ஃபர்ஸ்ட் ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 2 5 போட்டு இங்க கேப் இருக்கு, அந்த கேப்ல இந்த 5 அப்படியே போட்டுறோம். 15 7 இங்க இருக்கு, அந்த 15 கேப் இப்படி இங்க போட்டுறோம். அப்புறம் பெருக்குறீங்க. 2 5 30, 5 5 75, 5 7 35. இது எல்லாமே எதில் அடிக்கலாம்? அஞ்சாவது வாய்ப்பாடுல அடிச்சீங்கன்னா 6 5 30, 5 5 75, 7 5 35. ஓகேவாங்க? ஃபர்ஸ்ட் சம் ஓகேவா? ரைட். செகண்ட் சம் போலாமா? அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எல்லா மாடல்ஸும் ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, A/B 3/5, B/C 4/7. ஃபைண்ட் A:B:C. அப்ப A/B ரேஷியோனாலே இந்த ஃபார்மட் ஆஃப் P/Q ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம் தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப A/B அப்படின்னாலே எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டா A ரேஷியோ B. கிளியரா? அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? என்ன கேக்குறாங்க? ABCயா? ABC. அப்ப இந்த A/B 3/5னா 3/5 எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கப்பா? 3:5. அப்ப A:B யோட வேல்யூ என்ன? 3 5. B/C 4/7. B/C என்னது? 4/7. அப்ப B:C என்ன? 4:7. அப்ப BC க்கு நேரா நீங்க என்ன போடணும்? 4 7. இங்க கேப், இங்க கேப். இங்க என்ன செய்றீங்க? 5. இங்க என்ன செய்றீங்க? 4. அப்ப பெருக்குங்க. 12 5 4 20, 5 7 35. அப்ப 12:20:35. சோ A:B:C யோட ஆன்சர் என்ன? 12:20:35. ஓகேவாங்க? 12:20:35. கிளியரா? அப்ப ஃபிராக்ஷன் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷியோ. ஓகே ரைட். தேர்ட் சம் போலாமா? தேர்ட் சம் என்ன சொல்றாங்க? X:Y 1:3 சொல்லிட்டாங்க. அப்ப X:Y X/Y கரெக்ட் தானே? ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? 1/3. அப்ப X ஓட வேல்யூ என்ன? 1, Y ஓட வேல்யூ என்ன? 3. கரெக்டா? இப்ப இத கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 7x + 3y. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 7 × 1 + 3 × 3. அப்ப என்ன வரும்? 7 + 3 3s are 9 16. வந்துருச்சாப்பா? வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. அடுத்து சொல்லுங்க. 2x + y. அப்ப 2 × x க்கு பதிலா 1, y க்கு பதிலா அப்படியே டைரக்டா 3. அப்ப 2 + 3 5. அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? 16:5. ஓகேவா? கிளியரா? சோ மூணு மாடல்ஸ் ஓகேங்களா? அப்ப நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் மாடல் பேசிக் மாடல் A:B:C கொடுத்துட்டு A:B கொடுத்து B:C கொடுத்து ABC கேட்டா எப்படி போடணும்னு பார்த்தோம். செகண்ட் மாடல் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபிராக்ஷன்ல கொடுத்தாலே அது என்ன ஃபார்ம்ல மாத்தணும்? ரேஷியோ ஃபார்ம்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? அப்படியே எழுதும். இதுல 12 20 சிம்பிளிஃபை பண்ண முடியும். பட் 35 சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஃபோர்த் டேபிளால இந்த 12 20 அடிக்கிறீங்கன்னு வைங்க. 3 12, 5 20. ஆனா 35 என்பது 4ஆல் வகுப்படாது.
அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய சிம்பிளிபிகேஷன் மூணுக்குமே சுருக்கமா இருக்கும். அப்பனாதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்ல என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது 3 sums ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். x is to 4 by 9 equal to 3 by 11 is to 5 by 33. Find the value of x. அப்ப ஈஸ்ட்னால என்னது, ஃபிராக்ஷனா? அப்ப x by 4 by 9. இது எப்படி எழுதலாம்? 3 by 11 by 5 by 33. இந்த டிவைடு கீழே டிவைட் இருந்தா அது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆயிடும், மேல வந்துருமா 9x by 4. அப்ப அதே மாதிரி இது என்ன ஆயிடும், 3 by 11 into 33 by 5 ஆயிடும். கிளியரா? 5 by 33 இங்க பாருங்க, டிவைடு கீழே டிவைட் இருந்தாலே அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி இன்ட் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணுங்களேன். 11 3. அப்ப என்ன ஆயிடும், 9x by 4 equal to 9 by 5. நமக்கு என்ன வேணும், x வேணுமா? அப்ப x is equal to என்ன வரும், 9 by 5 அப்படியே வைங்க. இந்த 9 by 4 ஈக்குவல் அங்கிட்டு போனா என்ன ஆயிடும்பா, 4 by 9 ஆயிடும். 9 9 கேன்சல் ஆயிரும். இப்போ x is equal to என்னன்னு கிடைச்சிரும், 4 by 5 கிடைச்சிரும். ஓகே வாங்க. சோ இந்த மாதிரி சம்மும் கேட்கலாம். ரெண்டு நம்பரை ரேஷியோல கொடுத்துட்டு ஃபைண்ட் x, இல்ல எங்கிட்ட தான் நம்பரை கொடுத்துட்டு ஃபைண்ட் x எப்படி கேட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோனாலே ஃபிராக்ஷன் மெத்தட்ல வச்சுக்கணும். டிவைட் கீழே டிவைட் வந்து அது அப்படியே ப்ராடக்ட் ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆகி ப்ராடக்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். அப்ப 11 3 சார் என்ன ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப இந்த 3 3 சார் 9 9 by 5 வந்துருச்சு. அப்ப x is equal to இந்த 9 by 4 அங்கிட்டு போவேல என்ன ஈக்குவல் அந்த தாண்டையில 4 by 9 வந்துரும். 9 9 கேன்சல் ஆயிரும். x equal to என்ன கிடைச்சிரும், 4 by 5 கிடைச்சிரும். ஓகேவா? ரைட். எக்ஸாம் போலாமா? கடகடன்னு பார்த்துட்டே வாங்களேன், ரொம்ப ஈஸி தான். ஸ்டெப்ஸம் பாருங்க. ராமு மற்றும் சோமு வாங்கிய 2 மேஜைகளின் விலைகள் ரூபாய் 750 900 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேஜைகளின் விலைகளின் விகிதம். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் கொடுத்திருக்காங்க, ராமு. செகண்ட் யார் கொடுத்திருக்காங்க, சோமு. ரெண்டு பேரோட மேஜை விலைகள் எவ்வளவு சொல்றாங்க, இவரது 750, இவரது 900 ரூபாயில கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு கேகேல எது ஃபர்ஸ்ட் இருக்கு, சோமு. அப்ப ஃபர்ஸ்ட் யார் எழுதணும், சோமு. அடுத்தது யார் எழுதணும், ராமு. அவங்களோட விலை விகிதம் தான் கேட்கறாங்க. அப்ப 900 750. இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? 15ஆம் வாய்ப்பால் அடிச்சா 6 15 90, 5 15 75. அப்ப இந்த கணக்குக்கான விகிதம் என்ன, 6:5. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியா? ஒவ்வொரு சம்மும் நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிறது என்னமோ ராமு சோமுவோட விலை, ஓகேவா? பட் கேட்டிருக்கிற விகிதம் என்னன்னா சோமு ராமுவோட விகிதம். அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதணும், சோமு. அப்புறம் எதை எழுதணும், ராமு. சரிங்களா? இப்ப 0 0 அடிச்சிருங்க. 6 5 90, 5 5. ஓகேங்களா? அப்ப என்ன கிடைச்சிரும், 6:5 கிடைச்சிரும். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். அடுத்த சம் போலாமா? ஏபிசிடி என்ற 4 பேர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4 3 என்ற விகிதத்தில் பிரிக்கின்றனர். அப்ப ஏ எவ்வளோ தெரியல, 5x 2x 4x 3x இப்படின்னு பிரிச்சிடறாங்க. சரி. சி என்பவர் டிஐ விட 1000 அதிகம். அப்ப இவரு ஏ பார்த்துட்டோம், இவர் என்னது பி, இவரு சி, இவரு டி. சிங்கிறவர் தான் யாரை விட, டிய விட. அப்ப இவரு தான் அதிகம், அதிகத்துல இருந்து கம்மி. ஓகேங்களா? எவ்வளவு, 1000. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? ஓகேவா? அப்ப சி என்பவர் டிய விட 1000 ரூபாய் அதிகம். அப்ப இப்ப 2 பேர் இருக்காங்கப்பா, உன்னை விட நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எதை சொல்லுவோம், அவங்கள பெரியவங்க அதிகமா சம்பாதிக்கிறவங்க மைனஸ் கம்மியா சம்பாதிக்கிறவங்க ஈக்குவல் டு 1000. அப்படித்தானே? அப்ப அதிகமா சம்பாதிக்கிறது யாரு, சி. கம்மியா சம்பாதிக்கிறது யாரு, டி. எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறது, 1000 ரூபாய். அப்ப 4x மைனஸ் 3x 1000. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 1000. இதோட முடிஞ்சுதானா? முடியல. எனில் என்ன கேட்கிறாங்க, பியின் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. பியோட ஷேர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப பியோட ஷேர் எவ்வளவு, 2x. அப்ப பியோட ஷேர் 2 into 1000. ஸோ ஆன்சர் என்னப்பா, 2000 rupees பியின் பங்கு. இதே மொத்த பங்கு கேட்டா எக்ஸோட மதிப்பு நமக்கு 1000 தெரிஞ்சிருச்சா? அப்ப இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏவோட மதிப்பு எவ்வளோ, 5000. பி எவ்வளோப்பா, 2000. சி எவ்வளோ, 4000. டி எவ்வளோ, 3000. இப்ப கூட்டுங்க. 0 0 0 7 11 14. அப்ப மொத்த பங்கு எவ்வளவு ரூபா, 4 பேரோட மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவுங்க, 14000 ரூபாய். ஓகேவாங்க? ஸோ ஒவ்வொரு சம்மும் அப்படியே ஒவ்வொரு மாடல்ல இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு பாஸ் பண்ணி நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த சம் பாருங்களே, ரம்யா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 28,296 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். ரம்யாவோட மொத்த இன்கம் எவ்வளோ,
28,296 ரூபாய். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் கல்வி, சேமிப்பு, செலவு. எதுக்கு? கல்விக்கு, சேமிப்புக்கு, செலவுக்கு. அப்ப 4:1:3 இந்த விகிதத்தில் கல்வி, சேமிப்பு, செலவு. அப்ப கூட்டினா என்ன வருது? 4, 5, 5, 3, 8. ரேஷியோனால எப்படி எடுத்துக்கணும்? 4x, x, 3x. அப்ப மொத்த பங்கு எவ்வளவு? 8x. அப்ப மொத்த பங்கு தான் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? கல்வி, சேமிப்பு, செலவு. இந்த மூணுக்குமே செலவு செய்யற மூணுத்துக்குமே சேர்த்துதான் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 28,296 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவர் சேமிச்ச தொகை என்னன்னு கேக்குறாங்க. சேமிப்பு என்பது என்னது? ஒரு பங்கு. அப்ப ஒரு பங்குங்கிறது என்னது? எக்ஸ். எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அவ்வளவுதான் கணக்கு. பாருங்கப்பா, ரம்யாங்கிறவங்க ஒரு மந்த்லி இன்கமா 28,296 rupees சம்பாதிக்கிறாங்க. அவங்க 3 விஷயத்துக்கு அதை ஷேர் பண்றாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க. கல்விக்கு ஒண்ணு, சேமிப்புக்கு ஒண்ணு, செலவுக்கு ஒண்ணு. அப்ப அது 4 பங்கு, ஒரு பங்கு, 3 பங்கு. அப்ப மொத்த பங்கு எவ்வளவு? 4x, x, 3x, 8x. அப்ப 8x மதிப்பு தான் எவ்வளவுங்க? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 28,296. அப்ப x = 28,296/8. அடிக்கலாமா? அடிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 3 24, மிச்சம் 4, 5 40, மிச்சம் 2. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? 3 24, சரிங்களா? மிச்சம் 5, 7 8 56. ஸோ 35 37. 3 24, மிச்சம் 4, 5 40, 2, 3 24, 5, 7 8. ரைட். அப்ப x = எவ்வளவு ரூபா வருது? 3,537 ரூபாய். எக்ஸுங்கிறது தான் என்னது? சேமிப்பு. நம்ம கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் என்னப்பா? சேமித்த தொகை. அப்ப சேமித்த தொகை எவ்வளவு? சேமித்த தொகை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூபாய் 3,537. ஓகேவாங்க? கிளியரா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சம். இந்த மாதிரி ஈஸியா தான் கேட்பாங்க. இப்ப சேமிப்புக்குன்னு கேட்டா இதை நீங்க போட்டுடலாம். எஸ்ஐக்குலாம் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டுருவாங்க. சரிங்களா? கல்விக்கு, சேமிப்புக்கு, செலவுக்கு தனித்தனியா. இப்ப கல்விக்கு எவ்வளவுன்னு கேட்டா நீங்க எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4xல. அதே வந்து செலவு பண்ண காசு எவ்வளவுன்னு கேட்டா எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3xல. ரைட்டா? ரைட். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான சம். அடுத்தது 2x + 3y is 3x + 5y = 18:29 கொடுத்துட்டாங்க. இனி x is to y. அப்ப என்ன சொல்றாங்க? 2x + 3y ரேஷியோனால என்ன பண்ணிச்சோம்? 3x + 5y = 18/29. இப்ப இதை இங்க கிராஸ், இதை இங்க கிராஸ் பண்ணுங்க. அப்ப 29ஆல இதை பெருக்கிடலாமா? 29 × 2x எவ்வளோ? 58x + 29 × 3y எவ்வளோ? 87y. கிளியரா? அதே மாதிரி இங்க பெருக்குங்க. 54x 18 3 எவ்வளோ? 54x. இது எவ்வளோ? 90y. கரெக்டா? ரைட். x எல்லாம் ஒரு பக்கம் இங்க 58x - 54x 90y - 87y. இது போடுங்களப்பா. என்ன வரும்? 4x = 3y. therefore x/y வேணும். அப்ப x, இந்த y எங்கிட்டு கொண்டாங்க? y. இந்த 3, இந்த 4 எங்கிட்ட வரையில என்ன ஆயிடும்? 4. ஓகேவா? அப்ப நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்க? x is to y. therefore x is to y என்ன ஆன்சர் வரும்? 3:4. ஓகேவாங்க? ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்துக்கிறீங்க, கிராஸ் பண்றீங்க. 58 87 வந்துருச்சு. 4x 3y வந்துருச்சு. x எல்லாம் ஒரு சைடு, x y லெட்டர்ஸ் ஒரு சைடு வைங்க, நம்பர்ஸ் ஒரு சைடு வைங்க. அப்ப இந்த இன்டு y இங்க வரையில டிவைட் ஆயிரும். இந்த இன்டு 4 இங்கிட்ட வரையில என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அப்ப x/4, x/y = 3/4 னா x is to y என்ன கிடைச்சிரும்? 3:4. எக்ஸாம் போலாங்களா? ஓகேவா? சோ இப்போ 9 சம்ஸ் கிளியரா இருக்கீங்களா? சோ ஒவ்வொரு சம்முமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்த ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு மாடலா இருக்கும். நம்ம மேக்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐகேஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஒரு டெஸ்ட் பேட்சஸ் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல நீங்க பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட். நெக்ஸ்ட் A is to B is equal to B is to C எனில் A4 B4 என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? பாருங்களேன், A is to B, B is to C. அப்ப என்ன சொல்றாங்க? A/B = B/C. எனில் நமக்கு என்ன கேட்கறாங்க? A/4 is to B/4. குரூப் 2A இந்த சம்லாம் எதிர்பார்க்கலாம்ப்பா. ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ கிராஸ் எடுங்க. இது எங்க கிராஸ், இது எங்க கிராஸா? அப்ப என்ன வரும்? B² = AC. இது ஒரு வேல்யூ வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்கறாங்க? A4 is to B4. A4 நமக்கு தெரியாது, பட் B² வச்சு B4 கண்டுபிடிக்கலாமா?
அப்ப பி ஸ்கொயர் ஏசினா பி பவர் 4 என்ன வரும் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். கரெக்ட் தானே? டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணல நமக்கு b4 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம क्वेश्चन என்ன a பவர் 4 ரேஷியோ b பவர் 4 அப்ப பை b பவர் 4 எழுதலாமா? a பவர் 4 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த b பவர் 4 எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் c ஸ்கொயர். அண்ட் ஃபர்தரா a4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? a ஸ்கொயர் இன்டு a ஸ்கொயர் எழுதலாமா? கீழே இங்க என்ன இருக்கு? a ஸ்கொயர் இன்டு c ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பை c ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் பை பைல வந்தாலே அதுதான் என்னது? ரேஷியோ. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம், ஈஸியான சம். ஓகேவா? இந்த மாதிரியான சம்ஸ் கேட்பாங்க நம்பர்ஸ் இல்லாம, சரிங்களா? ஸ்டெப் ப்ராப்ளம் இல்லாம இந்த மாதிரியே ஃபைண்ட் இட் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. a is to b, b is to c கொடுத்துட்டு a பவர் 4 is to b பவர் 4 என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி போடணும். ரைட். நான் மறுபடியும் சொல்றேன்ப்பா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சது? ஏசின்னு வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறீங்க. பி பவர் 4 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்துருச்சு இங்க. ரைட்டுங்களா? அப்ப ஏ பவர் 4 அப்படியே ஏ பவர் 4 எடுத்துக்கலாம். பி பவர் 4 ஓட வேல்யூ என்ன? ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படியே போட்டுறீங்க. ஏ பவர் 4 ஸ்பிளிட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் எழுதலாம். இந்த என்ன எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன ஆயிரும்? ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படியே வரும். அதுதான் நம்ம என்ன எழுதிருக்கிறோம்? ரேஷியோ ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். a is to b 2 is to 3, b is to c 2 is to 4, c is to d 2 is to 5 கொடுத்துறாங்க. 3 கொடுத்துறாங்க. ஃபைண்ட் a is to d கேக்குறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம c வரையும் பார்த்தோம். இப்போ புதுசா ஒரு d கேக்குறாங்க. அப்ப a b c d. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க? 2 3. a is to b போட்டுருவீங்களா? இப்போ இங்க கேப் இங்க கேப். bc என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 2 4. இங்கேயும் கேப் இங்கேயும் கேப். cd என்ன கொடுத்துருக்காங்க? 2 5. அப்ப இங்கேயும் கேப் இங்கேயும் கேப். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணலாமா? இங்க 3 இங்க 3 இங்க 2 இங்க 4 இங்க 2 2. நமக்கு என்ன கேக்குறாங்க? a is to d மட்டும். அப்ப a is to d மட்டும் சால்வ் பண்ணுங்க. 2 4 8. இங்க என்ன இருக்கு? முன்னாங்க 12 12 5 எவ்வளோ? 60. bc நமக்கு இந்த கணக்குல கேட்கவே இல்லை. அப்ப a is to d மட்டும் எழுதுங்க. a is to d எவ்வளோ? 8 is to 60. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா பண்ணலாம். நல்லா கவனிங்க. 4மே கேட்டாங்கன்னா நம்ம 4மே பார்க்கணும். நமக்கு கேட்கறது 2 தானே. அதனால a is to d மட்டும் எடுத்துட்டு இது ரெண்டு என்ன டேபிள்ல சிம்பிளிஃபை ஆகுதோ அதை நம்ம பண்ணிடலாம். பை எக்ஸாம்பிள் இப்போ இது ரெண்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு 4th டேபிள்ல சிம்பிளிஃபை ஆகுமா? அப்ப 2 4s are 8. இது என்ன ஆகும்? 15 4s are 16. therefore a is to d என்னப்பா? 2 is to 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த 10 சம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா ஐடென்டிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு பார்ட் 1 வீடியோவா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணலாம். ஸோ 20 வீடியோஸுமே நம்ம 20 சம்ஸுமே என்ன பண்ணிடலாம்? இந்த 2 வீடியோஸ்ல நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம மான்ஸ்டர் சீரீஸ்ல தமிழ் பத்தி இல்ல எம்சிக்யூ பத்தி, ஓகேங்களா, அண்ட் தென் குரூப் 2 2A ஜிஎஸ் பத்தி இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கான ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று இப்போ நான் கொடுத்துட்றேன். அது அடுத்த இதுக்குள்ள படிச்சிருங்க, மான்ஸ்டர் சீரீஸ்க்குள்ள படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில டெல்லி சுல்தான்களும் சிந்து சமவெளி நாகரிகமும் படிச்சு வைங்க. அந்த ரெண்டுத்துல இருந்தும் ஒரு 25 முக்கியமான கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் 25 கொஸ்டின் மட்டும் இல்லைங்க, அதுல நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு இது சார்ந்து என்னென்ன வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சம்ஸ் அப்படியே மேக்ஸ் நோட்ல சால்வ் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.